அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டேரா டெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த வாரம் எப்படி பாபா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ணும்போது இது 4 கார்டும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வெளியில் வந்து விழுந்தது. அப்படி யூஸ்வலாக வராது, அழகாக ஷஃபிள் ஆகும். அதனால் இந்த 4 கார்டையும் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த மாஸ்குலின் வந்து சப்போஸ் நம்ம பார்த்த கண்டிஷன்ஸ் தான் ஆல்ரெடி. சப்போஸ் நீங்கள் இதை கண்டிஷன் போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஃபேமிலி விட்டு வரணும், இல்லைனா காமிக் குரூப் ஆஃப் பீப்புள், இல்லைனா ஒர்க் பிளேஸ் ட்ராமா விட்டுட்டு வெளியில் வரணும், இந்த மாதிரி உங்களோட கண்டிஷன் எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நீங்கள் இந்த மாஸ்குலினை மன்னிக்கலாம் அப்படிங்கிறது ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ். அடுத்தது இந்த மாஸ்குலின் இப்போ கோ த்ரூ பண்ணுறது பேட் கர்மா. எதுக்கு அப்படின்னா உங்களை தாண்டி இந்த டிவைன் ஃபெமினனை தாண்டி காமிக் ஃபேமிலியை சூஸ் பண்ணதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட் இந்த மாஸ்குலினுக்கு. அடுத்தது ஒரு காமிக் ஃபெமினன் பார்த்திங்க அப்படின்னா லவ் பாம்பிங், அதாவது கேவலமான கீழ்த்தரமான வேலைகள்லாம் செஞ்சு இந்த மாஸ்குலினை வேறு விதமாக வலைக்குள்ளே போடுறதுக்கான ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது இங்கே பார்த்திங்கன்னா தடை இருக்குது. இந்த தடையை நான் இவ்வளோ நேரம் நோட்டீஸ் பண்ணல. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்பெல் ஒர்க் இருக்குது டெஃபினட்டாக. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபெமினும் சரி மாஸ்குலினும் சரி, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெல் ஒர்க்கில் இருந்து இந்த காமிக் ட்ராமாலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். ரொம்ப ஓப்பன், ரொம்ப ஃப்ராங்காக மெசேஜ் ஸ்பிரிட்ஸ் திரும்ப திரும்ப சொல்கிறது. இந்த மாஸ்குலினுக்கு இந்த காதல் வேணும், இந்த ஃபெமினன் வேணும் அப்படின்னா இந்த ஐ கான் டூ இட்டு, ஐ ஆம் நாட் கோயிங் டு டூ இட்டு, இந்த மாதிரி ஆப்ஷனே இந்த மாஸ்குலினுக்கு கிடையாது. ஏன்னா இந்த மாஸ்குலின் அவ்வளோ ஒன்றும் பெரிய நல்லது இந்த ஃபெமினுக்கு செய்யவும் இல்லை, ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸை கேட்கவும் இல்லை. ஸோ ஃபெமினன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸ்பிரிட்ஸ் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் டெஸ்ட் பண்ணால் ரிசல்ட்டோட வந்தால் ஃபெமினன், இல்லை கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஃபெமினன், இல்லை அப்படின்னா இந்த மாஸ்குலின் இந்த கலெக்ஷன் ஆல்ரெடி ஓவர் அப்படின்னு நினச்சிட்டு வேலையை பார்க்கலாம். ஏன்னா ஃபெமினன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணிடுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப கிளியர் மெசேஜிங்க. ஸோ ஃபெமினன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப வீக் ஹார்ட்டடாக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை, பட் யூ ஆர் கோயிங் டு ஃபெயில் இன் த எண்ட். ஸோ இட்ஸ் அ வார்னிங். ஃபெமினுக்கும் சரி மாஸ்குலினுக்கும் சரி, உங்கள் பவுண்ட்ரிஸில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். அது இந்த மாஸ்குலினாக இருப்பாங்களா இல்லையாங்கிறது இந்த மாஸ்குலினோட குட் கர்மாவை பொறுத்து, அவங்க பண்ண போகிற விஷயங்களை பொறுத்து. ஏன்னா இந்த மாஸ்குலின் இன்னுமே செல்ஃபிஷ், டூ செல்ஃபிஷ் அண்ட் சேசிங் மணி. Old things will be revived, new plans executed, you will gain interest in music and dance, you will gain something great on Diwali. ஸோ திவாலி வந்து அக்டோபர் நவம்பரில் வரும். யூஸ்வலாக பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழைய விஷயங்கள் வந்து புதுப்பிக்கப்படும். மேபி இந்த காதலும் அதில் அடங்கலாம், இல்லை புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரதுனால உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வரலாம். ஸோ எது இருந்தாலும் சரி, அதனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்களை தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் புது எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுது. ஒன்றா இந்த மாஸ்குலின் வந்து இதெல்லாம் விட்டுட்டு, அதாவது டிவைன் மாஸ்குலினாக நின்னால் எல்லாமே தப்பு, எது அவங்களோட தப்பு, எது வந்து சரி அப்படிங்கிற விஷயங்கள் புரிஞ்சால், சரியான விஷயங்களை செஞ்சால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேப் நீங்கள் கொடுக்குறது வந்து அந்த மாஸ்குலினை உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரூல் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எப்படி எந்த சைடு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அக்டோபர் நவம்பரில் ஒரு பிரேக் த்ரூ இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் த 9th ஹவுஸ். இங்கே 9th ஹவுஸ் வந்துருக்கு. 9th ஹவுஸ் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க். கீப் யுவர் ட்ரஸ்ட் அண்ட் பாபா, யூ வில் ஹாவ் பிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஸ்மால் திங்ஸ், யூ ஹேவ் பாபாஸ் பிளெஸிங். ஸோ பாபா திரும்பவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சூழ்நிலை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உங்களோட நம்பிக்கையை பாபா மேலே வைங்க. அதனால் உங்களுக்கு சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு பாபாவோட ஆசீர்வாதம் இருக்குது. இது ஒரு சர்ப்ரைஸ் கார்டு, என்னென்னு பார்ப்போம். விசிட் ஆர் வர்ஷிப் எ ஃபீமேல் டயட்டி, பர்சன் ஃப்ரம் அ லாங் டிஸ்டன்ஸ் வில் ஃபினிஷ் யுவர் ஒர்க். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு ஒரு பெண் தெய்வத்தை வழிபடணும். ஒரு 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 நண்பர் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க, அதாவது தோவையில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களோட ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க உங்களோட வேலையை உங்களுக்காக செஞ்சு முடிப்பாங்க, இல்லை உங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வேலை எப்படி முடிஞ்சிடும். abandon your ego, remember see sai, then you won't be bothered by both happiness or sadness, Baba's blessings are with you. இதுதான் இங்கே இந்த ஃபெமினன்ஸ்க்கும் சரி இந்த மாஸ்குலினுக்கும் சரி ஈகோ விட்டுருங்க. அதாவது இந்த கண்டிஷன், இந்த பவுண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஈகோ.
இட்ஸ் அபவுட் என்ன சொல்கிறது, ஜஸ்டிஸ். ஏன்னா இந்த மாஸ்குலின் உங்களை தாண்டி நிறைய விஷயங்கள் பாஸ்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்குலின் அவங்கள ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஹி நீட்ஸ் டு ப்ரூவ் அவங்கள என்ன சொல்கிறது, உங்களுக்கு சரியான ஆள் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு காமிக்கோட பேர்டன், அதாவது சுமைகள் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஸ்பிரிட் சொல்கிறாங்க. இந்த மாஸ்குலின் சுமக்க நினைக்கிறது காமிக்கோட சுமையை. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம், இந்த கிளாஷ் வருது. சப்போஸ் இந்த மாஸ்குலினால் அதை விட முடியாது, இல்லை இந்த மாஸ்குலினுக்கு அந்த முதுகெலும்பு கிடையாது, என்னால் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னாங்க அப்படின்னா, லெட் திஸ் மாஸ்குலின் லீவ் யுவர் லைஃப். ஃப்ரீயாக விட்டுருங்க, அப்படியே போயிட்டுட்டோம். ஏன்னா இந்த மாஸ்குலினை கொண்டு வந்தீங்க திரும்ப உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா அந்த மாஸ்குலினுக்கு முதுகெலும்பு கிடையாது. அந்த மாஸ்குலின் ஃப்யூச்சரில் ஏதாவது வந்தாலும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு கோழத்தனமாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு போர்வைக்குள்ளே போத்திப்பாங்க. உங்களுக்கு யாருக்கோ பெற்ற குழந்தையோ இல்லை யாருக்கோ செஞ்ச செய்வினையோ தேவையில்லாத விஷயம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ப்ளாசமிங் அபண்டன்ஸ் ஃபெமினனுக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தேவை நிம்மதி அப்படின்னா இந்த மாஸ்குலினை விட்டுடுங்க, போகட்டும். நான் இந்த எனர்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது இந்த கார்ட்ஸ்லேருந்து எனக்கு புரிஞ்சுது. ஒன் செகண்ட். இந்த 9th ஹவுஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 9th ஹவுஸோட சைன் பார்த்தீங்க அப்படின்னா டுவாலிட்டி. அப்போ ரெட்டைத்தனமாக இருக்குது, போலி வாழ்க்கை வாழ்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாஜிடேரியஸ் எனர்ஜி, தனுஷ் ராசி. டார்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது வந்து எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே கிடைக்காது. அதுதான் மெயினாக உங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற விஷயம் இங்கே. இது பார்த்தீங்க அப்படின்னா 9th ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, டெவலப்மெண்ட், ஸ்பவுஸ். அதாவது உங்கள் காதலோட நீங்கள் நேசிக்கிறவங்களோட பிரதர் இல்லை அப்படின்னா மேபி உங்களுக்கு எக்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரிப் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை கோ த்ரூ பண்ண சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும். வார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கவுண்டர் பார்ட்டோட ரிலேட்டிவ்ஸ்னால பிரச்சனை வரலாம். மேபி காதல் எதுக்கிறதுக்காக அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். உங்களுக்கு எக்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்பெல் ஒர்க் பண்ணுறது, இந்த கனெக்ஷனை ஸ்டாப் பண்ணுறது, இல்லைனா உங்களை மேனிப்புலேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி லவ் பாமிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா கீழ்த்தரமான வேலையும் அவங்ககிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி இந்த காமிக் ஃபெமினனுக்கு ஏதாவது சிஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கூட வச்சு உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் ஃபெமினன் எனர்ஜி இஃப் யூ ஆர் அ மேஸ்குலின். பி கேர்ஃபுல் வித் மேஸ்குலின் எனர்ஜி இஃப் யூ ஆர் அ ஃபெமினன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலன் ஸ்டார் வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு காமிக் எனர்ஜி, காமிக் மேஸ்குலின் எனர்ஜி. திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் மேஸ்குலின் எனர்ஜி. இதுவும் பிளாக்கேஜ். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாவ், நான் இந்த கார்டு எடுக்கும்போது இந்த லவ் பாமிங்கும் இந்த பேட் கர்மா ஃபார் சூஸிங் காமிக் ஃபேமிலியும் வந்து ரிவர்ஸில் திரும்ப ட்ரை பண்ணுது. ஸோ இந்த எனர்ஜி டிஸ்டர்ப் ஆக போகுது. இந்த எனர்ஜிஸ்னால இந்த காமிக் மேஸ்குலின் எனர்ஜி பிளாக், இல்லைனா இது வந்து டிவைன் மேஸ்குலினாக இருந்தாலுமே பிளாக்டு. ஏன்னா இந்த மேஸ்குலின் சேஸ் பண்ணிட்டு போனது ஒரு காமிக் ஃபெமினனாக, இல்லைனா ஒரு என்ன சொல்கிறது, இச்சை, ஆசை, பேராசை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. இந்த மேஸ்குலின் அவங்களோட பொசிஷனை லூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவை கொஞ்சம் பொறுமை. அண்ட் யூ ஆர் த எம்ப்ரஸ். நான் அதனால தான் இந்த கார்டை பார்த்தேன். ஏன்னா இங்கே ஸ்டார், யூஸ்வலி ஃபெமினன் தான் ஸ்டாராக இருப்பாங்க. ஆனால் இது வந்து உங்களை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரையல். அதாவது இந்த ஃபெமினன் ஸ்டாராக இருக்கக்கூடாது, பப்ளிக் ஃபிகராக இருக்கக்கூடாது, இல்லைனா அவங்களுக்கு ஒரு பொசிஷன் வரக்கூடாது, அவங்கள யாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதுன்னு பொறாமையில் பண்ணுற விஷயங்கள். அதுக்கு வந்து இந்த மேஸ்குலின் வாய மூடிட்டு இருக்காங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் ரொம்ப கோவமாக இருக்காங்க இந்த மேஸ்குலின் மேலே. ப்ரொடெக்ட் பண்ணல, இப்போயும் ப்ரொடெக்ட் பண்ணல, பாஸ்ட்லேயும் ப்ரொடெக்ட் பண்ணல. ஸோ அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க இவன் ஃப்யூச்சரில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறான், நாங்கள் நிறைய டெஸ்ட் வைக்க போகிறோம், அதனால் ஃபெமினன் ஸ்டே அவே. ஏன்னா அவங்களுக்கு இன்னுமே இந்த மேஸ்குலின் மேலே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா காசு அப்படின்னா இந்த மேஸ்குலின் வந்து அவ்வளோதான் டன்.
he will chase money like anything. நீங்கள் இந்த டேஷில் வந்து எதை வேணால் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதனால தான் இந்த மாஸ்குலினுக்கு எப்போயுமே இந்த ஃபினான்ஷியல் டெஸ்ட் வைக்கிறாங்க. எப்போயுமே இந்த மாஸ்குலின் இதில் செம ஃபெயிலியரு. ஸோ ஸ்பிரிட்ஸ் உங்களை இந்த மாஸ்குலின்லேருந்து தள்ளி இருக்க சொல்கிறாங்க. அவங்க இனிமேல் இந்த மாஸ்குலினுக்கு டவர் தான் க்ரியேட் பண்ண போகிறாங்க. இந்த மாஸ்குலின் அதுலேருந்து மீண்டு வந்தால், அதாவது இஸ் கோயிங் டு ரீச் ராக் பாட்டம், அடிமட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லாமல் மேபி நிராதரமான நிலையில் இந்த மாஸ்குலினை விடலாம். அப்படி விட்டதுக்கப்புறம் இந்த மாஸ்குலினுக்கு கொஞ்சோண்டு முதுகெலும்பு இருந்தது, இந்த காதல் வேணும்னு நினச்சாங்கன்னா, திரும்பி வரணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா, ஸ்பிரிட்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாஸ்குலினுக்கு கொடுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு பி ஹாப்பி வித் யுவர் நியூ எனர்ஜி ஆர் நியூ கவுண்டர் பார்ட் ஆர் யுவர் டிவைன் மாஸ்குலின். ஸோ இந்த மாஸ்குலின் அப்படியே ஃபேட் அவே ஆகிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு இந்த பிரேக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா யூ ஆர் த டெம்பரன்ஸ் ஏஞ்சல் அண்ட் யூ ஆர் த குயின். உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு காமிக் ஃபெமினன் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாஸ்குலின் வந்து அதுக்கு எகென்ஸ்டாகவும் பண்ணலை, உங்களை சப்போர்ட் பண்ணவும் இல்லை, ஸ்டில் உங்களை சப்போர்ட் பண்ணவும் இல்லை. இந்த மாஸ்குலினுக்கு நல்லா தெரியும் உங்களை நிறையா பேர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா. இருந்தாலும் இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப சுயநலமாக அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட பிரச்சனை, என்னோட பிரச்சனை, எனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் எதுக்கு போய் இதில் இன்வால்வ் ஆகணும், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க, எனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் சரியானதுக்கப்புறம் முடிஞ்சால் போய் பார்க்குறேன் அப்படின்னால ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை பாரு. அதனால் இந்த கான்சிக்வன்சஸ்க்கு தான் மாஸ்குலினுக்கு டவர். பேட் கர்மா ஃபார் சூஸிங் காமிக் ஃபேமிலி. இன்னுமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான முதுகெலும்பு இந்த மாஸ்குலினுக்கு கிடையாது. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்கும் முதுகெலும்பு கிடையாது. ஃபேமிலிக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கும் முதுகெலும்பு கிடையாது. இன்ஃபிடெலிட்டிக்கு எகெயின்ஸ்ட், அதாவது இந்த மாதிரி லவ் பாம் பண்ணுறதுக்கும் எகெயின்ஸ்டாக கிடையாது. இந்த மாஸ்குலின் வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுற ஒரு புழுவை விட என்ன சொல்கிறது, அதுக்காவது ஒரு தடவை யாராவது அடித்தாங்க அப்படின்னா துள்ளும். திஸ் இஸ் எமோஷன்லெஸ். இட்ஸ் லைக் சம் திங், இட்ஸ் நாட் லைக் லிவிங் திங். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து எமோஷ்னலி ஃபுல்ஃபில்லிங் மாஸ்குலின் தான் கவுண்டர் பார்ட்டாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பிளாங்க் ஸ்லேட்டோ இல்லை எதுவுமே இல்லாத ஒரு எமோஷன்லெஸ் மாஸ்குலின் வந்து உங்களுக்கு இல்லை. அதனால தான் பிரேக் ட்ரிப் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஃபாலோ யுவர் பாத். இந்த மாஸ்குலினுக்கு விதி இருந்தால் வருவாங்க. குரூப் ஆஃப் பீப்புள் டன். இனிமேல் இந்த குரூப் ஆஃப் பீப்புள்னால உங்களால் உங்கள்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே நடக்காது. மேபி இந்த மாஸ்குலின் ஃப்யூச்சரில் உங்கள்கிட்ட அப்பாலஜி கேட்கலாம். இல்லை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு மீட் சம் பாஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த மாஸ்குலின் டவர் கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாஸ்குலினை இனி வந்து வச்சு செய்ய போகிறாங்க. ஏன்னா இந்த மாஸ்குலினுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாச்சு, தரமட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்க. இந்த மாஸ்குலின் அதுலேருந்து வெளியில் வந்தால் சண்டை போட்டு தான் வெளியில் வரணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு இல்லாமல் இந்த ஃபெமினனை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த இன்டெசிஷன் வந்து இந்த மாஸ்குலினை அதல பாதாளத்துக்கு தள்ள போகுது. யூ ஆர் ஸ்டாண்டிங் டால் ஹியர். ஸோ ஸ்பிரிட்ஸ் அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, மாஸ்குலினுக்கு இந்த தான் அபேண்டன் யுவர் ஈகோ, ரிமெம்பர் ஸ்ரீ சாய்பாபான்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த மாஸ்குலினுக்கு இன்னும் நிறைய பாடங்கள் இருக்குது, நிறைய அடிகள் இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். அதாவது கர்மா, ரியல் கர்மா ஃபார் நாட் சப்போர்ட்டிங் அ டிவைன் ஃபெமினன்ங்கிறது என்ன அப்படிங்கிறத ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலினுக்கு கூடிய சீக்கிரம் காட்டுவாங்க. உங்களுக்கு அது என்னங்கிறது தெரிய வரும். நீங்கள் போய் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. யூ நோ பிகாஸ் யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ், ரைட்? டிவைன் டைமிங். டிவைன் டைமிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, காமிக்கோட ட்ராமாஸ் எக்ஸ்போஸ் ஆகும், அவங்களோட சீக்ரெட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா இந்த மேலே வச்சு இந்த ஃப்ளார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தெரிச்சு ஓடிச்சு. இந்த ஸ்டாரோட அந்த நேக்கட் ஸ்கின் வந்து நம்ம பார்த்தோம். அதுதான் நடக்கும் இந்த காமிக். இந்த காமிக் வந்து இதனால் ஒளிச்சு மறைச்சி பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சமாக வரும். டைமிங். லேர்ன் சம்திங். ஸ்பிரிட்ஸ் உங்களை வந்து டைமிங்கை பற்றி லேர்ன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது டிவைன் டைமிங் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா வந்து உங்களோட ஷெட்யூலிங், உங்களோட லைஃப்பை வந்து ஒரு ருட்டீனில் வைங்க. இன்டென்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப். அதான் உங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட இன்டென்ஷனை கிளியராக வைங்க. இந்த மாஸ்குலின் இல்லை அப்படின்னா போன் கலெக்டர். இந்த போன் கலெக்டர் எனர்ஜி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது இறந்ததுக்கப்புறம் அந்த போனை கலெக்ட் பண்ணி அதில் ஸ்பெல் ஒர்க் பண்ணி அடுத்தவங்களுக்கு எடுக்க நினைக்கிற ஒரு விச்சி உமனோட கேரக்டர் இது போன் கலெக்டர்.
ஸோ அந்த மாதிரி தான் காமிக் பீப்புள் இப்போது எந்த லெவலுக்கும் போய் இந்த மாஸ்குலினை இந்த கனெக்ஷனை இது பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் இந்த மாஸ்குலின் நல்லா தெரியும் இந்த காமிக் பீப்புள் வந்து உங்களையும் டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு. அமைதியாக இருக்கிறனால இந்த மாஸ்குலினுக்கு வந்து இந்த காமிக்கோட அட்டாக்கும் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஜட்ஜ்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் ஜெயில் எல்லாமே இருக்குது. அதனால தான் டவர். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை இந்த ட்ராமா உங்களுக்கு தேவையில்லை, பி த எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். திரும்பவும் அதே தான். ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து இன்னுமே சுயநலத்தோட அப்படியே மொத்த உருவமாக இருக்காங்க. இவங்களுக்கு டிவைன் லவ், டிவைன் ஃபெமினன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கான முதுகெலும்போ ப்ரொடெக்ட் பண்ணுறது, தான் நேசிக்கிற பெண்ணை யாராவது ஒருத்தவங்க கெடுக்க நினைக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ண நினச்சாலே வந்து துள்ளி எழுந்து போய் அவங்கள தலையை திருவிட்டு வரணும். அவங்க தான் வந்து டிவைன் மாஸ்குலின். அதாவது ஃபெமினனை ப்ரொடெக்ட் பண்ணுற எனர்ஜி அந்த பிளட்டில் இருக்கணும். இல்லைனா இஸ் ஜஸ்ட் நார்மலாக ஒரு மாஸ்குலின் எனர்ஜி இல்லை, ஐ கான்ட் சே ஈவன் மாஸ்குலின், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு தேவையில்லை. ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்களோட ஓல்ட் திங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா தட் வில் பி ரிவைவ்ட். பழையன கழிதலும் புதியன புகுதலும் எப்பவுமே வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கணும். லைஃப் இஸ் அ சைக்கிள். ஈவில் ஐ. இதுக்கு வேறு நான் எதாவது சொல்லணுமா? மிட் நைட், ஸ்பெல் ஒர்க், போன் கலெக்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா? எஸ்கேபிசம். இந்த மாஸ்குலினோட கவர்னஸ்க்கு இதை விட உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் வேணுமா, ஏதாவது எவிடன்ஸ் வேணுமா? இந்த மாஸ்குலின் எப்போவுமே வந்து எஸ்கேப் ஆகிறது, பேர்டன்லேருந்து எஸ்கேப் ஆகிறது. நான் எதுக்கு போய் பண்ணணும், எனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு லோ வைப் எனர்ஜி. அந்த தான் நேசிக்கிற பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்கான முதுகெலும்பு இல்லாதவங்களை வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க? நோ மோர் சான்சஸ் டு திஸ் மாஸ்குலின். ஸ்பிரிட்ஸ் ஆர் ரியலி இரிட்டேட்டட் பை திஸ் மாஸ்குலின்ஸ் கவர்னஸ். அதாவது சுயநலத்தோட மொத்த உருவத்தோட ரொம்ப கேவலமான ஒரு எனர்ஜிங்க. ஏன் இது வந்து எல்லா மாஸ்குலினுக்கும் அப்ளை ஆகாது. யாரெல்லாம் ஃபெமினினை ப்ரொடெக்ட் பண்ணலையோ திஸ் இஸ் டார்கெட்டிங் தட் மாஸ்குலின். மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் வார்ன் பண்ணுறாங்க, இட்ஸ் டைம் டு அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். இல்லை அப்படின்னா the lessons are going to be very very harsh. திரும்ப இங்கே பார்த்தீங்க, you won't believe. திரும்ப இங்கே பாருங்கள், நைட். the night is very very important. மேபி ஃபெமினன் நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து தனியாக நைட்டில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். that's going to give you lot of information, energy and good luck. becoming a better person. மேபி இந்த மாஸ்குலின் டார்க்னஸ்லேருந்து வெளியில் வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இட்ஸ் பெட்டர் டு பிகம் அ பெட்டர் பர்சன். ஏன்னா அந்த ஃபெமினன் வேணும் அப்படின்னா இந்த மாஸ்குலின் ஷுட் பி அ பெட்டர் பர்சன். இல்லைனா ஷீ இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் த்ரோயிங் திஸ் மாஸ்குலின் அவே. மேபி இந்த மாஸ்குலின் இப்போ ஃபெமினன் எனர்ஜியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, காமிக்கோட செல்ஃப் மெடிக்கேஷன், இல்லைனா மேபி மாஸ்குலின் யார் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறாங்களோ தேர் லைஃப் இஸ் எண்டிங். மாஸ்குலின் இஸ் கோயிங் டு டேக் ஆக்ஷன். சீரியஸ்லி I am seeing positive cards after that. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸிங் அவுட் ஆஃப் மேரேஜ் சில்ட்ரன். இதனால தான் வந்து ஃபெமினன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறது. ஸோ ஃபெமினனுக்கு தெரியும் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், வாட் இஸ் ட்ரூ, வாட் இஸ் ஃபேக். இந்த மாஸ்குலின் வந்து ஃபாஸ்டர் ஃபாதரா இல்லையா அப்படிங்கிற ரகசியம் இந்த மாஸ்குலினுக்கு தெரியாமல் இருக்கலாம், யூனிவர்ஸ்க்கு தெரியும். யூனிவர்ஸ் தான் ஃபெமினனை கைட் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, த்ரோ ஹிம் அவே இஃப் ஹீ இஸ் நாட் டூயிங் த DNA டெஸ்ட். வித்தவுட் mercy, த்ரோ ஹிம் அவே. யூ ஆர் கோயிங் டு கெட் யுவர் கவுண்டர் பார்ட். யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் யுவர் பேக் ஃபெமினன். ஸோ டோன்ட் வரி. நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தயக்கமே தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் போடுற பவுண்ட்ரியை மீட் பண்ணலையா, அவங்களோட கண்டிஷனை மீட் பண்ணலையா, ஜஸ்ட் த்ரோ ஹிம் அவே, அவ்வளோதான். ஜஸ்ட் மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். ஹீ இஸ் கோயிங் டு சேஸ் யூ இஃப் ஹீ இஸ் யுவர் கவுண்டர் பார்ட். இல்லை அப்படின்னாங்களா அவங்க உங்கள் கவுண்டர் பார்ட் இல்லை. ரிலீஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபஸ்ட். மெயினாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் உங்கள் பவுண்ட்ரியில் எப்பவுமே இந்த எம்ப்ரஸ் மாதிரி இருங்க. எம்ப்ரஸ் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபார் த எம்பரர், த எம்பரருக்கு தான். ஸோ அந்த எம்பரராக இந்த மாஸ்குலின் நின்னா மட்டும்தான் இந்த எம்ப்ரஸ் ஸ்லோலி பட் ஷுவர்லி கெட்டிங் அஹெட். இட்ஸ் பெட்டர் டு டூ திஸ். இல்லை இந்த மாஸ்குலின் வந்து உங்களை லூஸ் பண்ணுறது கேரண்டீட். you will be receiving or giving a precious gift. ஸோ இந்த gift இந்த மாஸ்குலின் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிமாண்ட்ஸை மீட் பண்ணணும். ஸோ இந்த கார்டு என்ன அஷ்யூர் பண்ணுது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாஸ்குலின் வந்து கோயிங் டு டூ இட். இன்க்ரீஸ் இன் மெட்டீரியல் வெல்த் ஆர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். உங்களுக்கு அதுதான் 9th ஹவுஸ். நீங்கள் வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
இதுதான் உங்களோட ஃப்யூச்சர். இந்த மாஸ்குலின் கோ த்ரூ பண்ண வேண்டிய கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஃபார் திஸ் மாஸ்குலின் எனி மோர், நாட் ஈவன் அ சிங்கிள் மினிட். உங்களதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பி த எம்ப்ரஸ், லெட் த மாஸ்குலின் சேஸ் யூ. இந்த மாஸ்குலினுக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, பயப்படுறாங்க, இந்த மாதிரி எந்த லோ வைப் எனர்ஜி வந்தாலும் நான் பண்ண மாட்டேன், என்னால் முடியாது, இந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூசஸ் வந்தாலும் ஜஸ்ட் த்ரோ ஹிம் அவே, வாக் அவே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இதுதான் எனர்ஜி. நான் இந்த எனர்ஜியை இன்னொரு தடவை பாபாவோட நம்பர்ஸை கன்ஃபார்ம் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா we are getting lot of information. உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ, அதாவது உங்களுக்கு எது பொருந்துதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பார்க்கறனால எல்லாத்துக்கான மெசேஜும் இதில் இருக்கும். ஒன்று எல்லாத்துக்குமே இந்த குழந்தை இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ப்ராப்ளம் இருக்குமானா இருக்காது. இப்போ 1% ஆன் பீப்புளுக்கு இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் அதை தான் ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதனால் டோன்ட் ஃபிட் யுவர் செல்ஃப். உங்களை அதுக்குள்ளேயே வச்சு இது பண்ணிக்காதீங்க. ஸோ இது நமக்கு இல்லை அப்படின்னா, நம்ம இந்த பார்ட் நமக்கு இல்லை அப்படின்னு விட்டுருங்க, அவ்வளோதான். இது யாருக்கோ பொருந்துறவங்க அதை எடுத்துப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் பொருந்துது. ஏன்னா நான் கமெண்ட்டில் பார்க்குறேன், பாதி கமெண்ட்டை நான் டெலிட் பண்ணியிருந்தால உங்களுக்கு தெரியாது. நிறைய காமிக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வருது. மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடு, அவர்கள் வயதுக்கு மதிப்பு கொடு, வெற்றி கிடைக்கும், உனக்கு புண்ணியம் நிறைய இருக்கிறது. ஸோ 591 நான் உல்ட்டாவாக படிக்கிறேன். ஸோ இங்கே தான் ரிவர்சல் எனர்ஜி இருக்குது கண்டிப்பாக. கிளென்சிவர் எனர்ஜி 591. ஏற்பாடுகள் 3 நாட்களுக்கு தொடரும், பிறகு வேலை முடியும். மகான்களின் அற்புதங்கள் சாதாரண மனிதனின் புத்திக்கு அப்பாற்பட்டவை. ஸோ 3 நாள் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுங்கிறத முடிவு கடவுள் காட்டுவாங்க. அது வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருங்க. ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள், குருவிடம் சரணடை, நீ நினைப்பது போல் எல்லாமே நடக்கும். அதுதான் இங்கே. ஸோ இப்போ மோஸ்ட்லி நம்ம என்ன இங்கே தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வரல ஸ்டாண்ட் பண்ண அப்படின்னா உடனே யூ கான் ஜம்ப் இன்டு அனதர் ரிலேஷன்ஷிப். அதனால தான் உங்களுக்கு இந்த பிரேக் ஸ்பிரிட்ஸ் கொடுக்க சொல்கிறது. கிவ் அ பிரேக், ஒரு பெரிய பிரேக்கே கொடுங்க. அப்போ தான் உங்களோட வேல்யூ இந்த மாஸ்குலினுக்கு தெரியும், உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது மேபி இந்த மாஸ்குலின் சப்போஸ் வரலை, ஷோ பண்ணல, இந்த மாஸ்குலின் ஃபெயில் ஆகுறாங்கன்ற சுச்சுவேஷனில் ஹூ ஷுட் பி யுவர் கவுண்டர் பார்ட். அப்போ உங்களோட தேர்வோ இல்லை உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வர கவுண்டர் பார்ட்டோ அந்த எனர்ஜியை மேட்ச் பண்ணுற மாதிரி வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் தெளிவாக போகும். ஐ ஹோப் இந்த மாஸ்குலின் நிச்சயமாக சண்டை போட்டு போராடி இந்த காதலை ஜெயிப்பாங்கங்கிறது இங்கே இருக்க மெசேஜ். பட் கோழைகளோட முடிவை நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால திஸ் இஸ் த ப்ரெசன்ட் எனர்ஜி. இந்த மாஸ்குலின் இப்போ இருக்க மூடில் ஹீ இஸ் கோயிங் டு ஃபைட். எப்போ கவுந்து படுப்பாங்க நமக்கு தெரியாது. அதனால் ஃபெமினன் ஸ்டாண்ட் அவே, ஸ்டே அவே. ஜெய் சார்.